விஜய்க்கு ஒரு தளபதிக்கு ஒரு பிரச்சனைனா தலை வந்துட்டாரு. அதுல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்ல. இவன் எதுக்காக தான் இவங்க தற்கொலைன்றாங்க. கேரியரின் உச்சத்தில் இருக்கார் இல்லையா, உண்மையிலே கேரியரின் உச்சத்தில் இருக்கப்ப யாருமே செய்ய மாட்டாங்க. எனக்கு மன்றம் வேண்டாம், மன்றத்தை கலைச்சிருங்க, உங்க வேலையை பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, பேரண்ட்ஸை பாருங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒரு பீக்கில் இருக்கிற நடிகர் 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க. அஜித் தைரியமாக அந்த முடிவு எடுத்தார். அவங்க வந்து டெம்ட் ஏற்றுறதுக்காக நீங்க வாரியர்ஸ்க்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? போர்க்களத்தில் இருப்பவர்கள் வாரியர்ஸ். அவங்க ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே மரத்து மேல தான் இருக்காங்க, ஏற்றி விட்ட பிறகு ஜம்ப் பண்றாங்க அங்க இருந்து கீழே. நம்ம தளபதி சொல்லிட்டாரு, குறைந்தபட்ச அடிப்படை ஒரு பொறுப்பு கூட இல்லாத ஒரு நபராக இருக்காரு விஜய். சிஎம் சார் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை வந்து வீட்டில் பிடிங்க, நான் வீட்டு மொட்டை மேல தான் இருப்பேன். என்ன அவர் கையில் விலங்கோட சினிமா படமா இது? ஜீப் எடுத்துக்கிட்டு கையில் விலங்கோட வந்து முதலமைச்சர் கதை திறந்து ஹாஸ்பிட்டல் இழுத்து போற சினிமாக்கார மாதிரியே பேசிட்டு பாருங்க, நடிகை மாதிரியும். விஜய் வந்து 8:30 மணிக்கு தான் இங்க கிளம்புறாருங்கிற செய்தி எந்த ஊடகமா போடுச்சா? நீங்க காலையில இருந்துச்சாரு, பல்லு விளக்கிட்டாரு, பாத்ரூம் போயிட்டாரு, இட்லி சாப்பிட்டாரு, சார்ட்டர் ஃபிளைட் ஏறிட்டாரு, கையில வெள்ளை கலர் பேக் வச்சிருக்காரு, பச்சை கலர் போட வச்சிருக்காங்கலாம் போட்டீங்கல்ல. நானும் ஒரு காரணமாக போயிட்டேன் இந்த சம்பவத்துக்கு. தான் மீது தவறை முதலில் ஒத்துக்கொள்றதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பா. அந்த தைரியம் இல்லையே. காலில் விழுந்தாரு, கதிர் எழுந்தாரு, உருண்டாரு, பிறண்டாரு, 2 நாள் பட்னியா கிடந்தாரு, அப்படி இப்படி என்னமோ கதை சொல்றாங்க. ஏன் பொதுமக்களை பார்த்து மன்னிப்பு கேட்டா என்ன? வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்ப பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா அஜித் பேசுனதா இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்காரு. என்ன பேசினாரு? இல்லை, அஜித் வந்து இந்த கார் ஃபார்முலா ரேஸில் இருக்கிறாரு. அந்த ஜனவரி மாதம் ஒரு படம் ஆரம்பிக்க பாதிக்க வச்சுருந்த படம். இந்த கார் ரேஸ் சீசன் முடிஞ்ச பிறகு ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்க நிறையா விஷயங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, ஷேர் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த கரூர் ஸ்டாம்ப் பேடை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் பேசின விஷயம் வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் திட்டமிட்டு பேசியிருக்க மாட்டார். திட்டமிட்டு பேசி மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா அவர் தமிழ்லேயே பேசியிருப்பாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அது அறிக்கையாக கொடுத்துருக்கலாம். அந்த இன்டர்வியூலும் வந்து கார் ரேஸ் பற்றி தான் பேசுகிறாரு, சினிமா ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுகிறார். அந்த கார் ரேஸ் சீசன் முடியுது, அதுக்காக ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்குறாரு. அது கொடுத்துட்டு இருக்கப்ப நேற்று என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல, ஃப்ளோவில் பல விஷயங்களை சொல்லி விட்டு தூவி விட்டு போயிட்டார். அது ஒட்டுமொத்தமாக சினிமா மற்றும் அரசியல் 2 பக்கமுமே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, கூட்டம் சேர்ப்பதை பெருமையாக நினைக்காதீங்க, FTFS கலாச்சாரத்தை ஒழிக்கணும். கிரிக்கெட் பார்த்தா இந்த மாதிரியான சம்பவம் நடக்கல, ஆனால் படத்தோட ட்ரெய்லர் நடந்ததை பார்த்தா சேரை அடித்து நொடிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இதை ஏதாச்சும் யாரை சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த FTFS கலாச்சாரம், கிரிக்கெட் பார்த்தா யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை, நடிகரை பார்க்குறதுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த கரூர் சம்பவத்திற்கு எல்லாரும் தான் பொறுப்பு, குறிப்பாக ஊடகங்கள்ன்றது. அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சினிமா நடிகராக இருந்துக்கிட்டு ஊடகங்களை பச்சிக்கிற மாட்டாங்க. ஆனால் அவர் ஓப்பனாகவே சொல்கிறார், இதுக்கு முக்கிய காரணங்கள் ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா இவங்க தான் வந்து இப்போ FDS கலாச்சாரத்தை எட்டு வந்து ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், குறிப்பாக விஜய், இந்த மாதிரியான ஆட்களாக தான் எட்டு வர்றாங்க. ஆனால் இவரே அதை வெறுக்கிறார். இல்லை, இவர் ஏன் வெறுக்கிறாருன்னா 2011 மன்றத்தை கலைச்சிட்டார். அதுக்கு முன்னாடி மன்றம் அஜித் நற்பணி மன்றமாக இருந்தது, ஆக்டிவாக செயல்பட்டு இருந்துச்சு. அவருடைய ஒரு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் சேருது அவருடைய வீட்டுக்கு. 2011 பெரிய கூட்டம் சேர்ந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு சிலர் காயம் ஏற்படுது. அதற்கு பிறகு அங்கேருந்து வரக்கூடிய ஆட்கள் எங்கெங்கோ வெளியில் சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய ஆள் உயர மாலை, பெரிய பெரிய போஸ்டர்ஸ், கட் அவுட்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு நான் சம்பாரித்து வேலை வாங்குறப்ப அஜித் யோசிக்கிறார், எதுக்கு நம்மளுக்கு இதை செய்யணும்? நான் என்னுடைய வேலையை நடிக்கிறது, அதுக்கு நீங்கள் படம் கொடுத்துட்றீங்க, படம் பார்க்குறீங்க, 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணுறீங்க, போயிருக்கு, இதெல்லாம் ஏன் செய்யணும்? உங்களோட நேரத்தை விட்டுட்டு உங்களுடைய பணத்தை செலவழித்து அடித்தடி தள்ளுமுள்ளாகி காய ஏற்பட்டு சில பேர் FTFSல சில மரணங்கள் கூட நடந்துச்சு பார்த்தோம். அதுக்கு பிறகு தான் முடிவு பண்ணார் 2011 வந்து மன்றத்தை கலைச்சார். கேரியரின் உச்சத்தில் இருக்கார் இல்லையா, உண்மையிலே கேரியரின் உச்சத்தில் இருக்கப்ப யாருமே செய்ய மாட்டாங்க. எனக்கு மன்றம் வேண்டாம், மன்றத்தை கலைச்சிருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய ஆம்பிஷனை பாருங்கள், பேரண்ட்ஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நோக்கி போங்கன்னு ஒரு பீக்கில் இருக்கிற நடிகர் 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அஜித் தைரியமாக அந்த முடிவு எடுத்தார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடிகருங்கிறதுல தெளிவாக இருக்கார். அரசியலுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு, அதையும் நம்ம அந்த இடத்துல சொல்லணும். அந்த அம்மா இருக்கிறப்பயே ஒரு வாய்ப்புகள் வந்துச்சு, அந்த அம்மா மறைவுக்கு பிறகு வாய்ப்புகள் வந்துச்சு, எல்லாத்தையுமே தூக்கி போட்டார். இப்போ நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் அவர் போகிற போக்கில் ஸ்போர்ட்ஸை பற்றி நிறையா பேசிக்கிட்டே வர்றப்ப தான் தமிழ்நாட்டில் இருந்த அந்த ஸ்டாம்ப் பேடை பற்றி கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, இந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழிக்கணுங்கிறார். சினிமாக்குள் இருந்துக்கிட்டு சினிமாவில் உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறவர் FTFS கலாச்சாரத்தை ஒழிக்கணும், கூட்டம் சேர்க்கறது பெருமையாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது யாருக்கு சொல்கிறாரு?
இந்த கரூர் சம்பவத்திற்கு எல்லாரும் தான் பொறுப்பேற்கணும், குறிப்பாக ஊடகங்கள். அப்படிங்கிற ஊடகங்கள் அது நடந்துக்கிட்ட விதம்ங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான விதம். அது குறிப்பாக ஒரு சேனல்லாம் சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 42 அந்த இதெல்லாம் போட்டு வலைதளம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லெகசி மீடியாலாம் சொல்லி ஒரு இல்லை அது முக்கியமான ஒரு ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன். எல்லா அரசியல் கட்சியுமே அந்த மாநாடுகள் நடக்கிறப்ப கூட்டம் நடக்கிறப்ப சில சேனலுக்கு பெய்டு பண்ணி தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஏறக்குறைய அந்த டைம் இவங்க வாங்கிடுவாங்க. அது பேர் ஸ்லாட்டுன்னு சொல்லி பேர். அந்த டயத்தை வாங்கிட்டு அதுக்கு பெய்டு பண்ணிவிட்டு முழுக்க இவங்க கொடுக்குற கண்டென்ட் தான் அதில் போடுவாங்க. மற்ற எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த இது போட மாட்டாங்க. இப்போ இந்த டாக்டர் ப்ரோக்ராமு இந்த மாதிரியான ஏதாவது இப்போ ப்ராடக்ட் டெலிஷாப்பிங் ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்பீங்க சேனலில். ஒரு 1/2 hour 20 நிமிஷம் போடுவாங்க, இந்த பொருளை வாங்க அந்த பொருளை வாங்கன்னு. அது வந்து ஸ்லாட், அதுக்கு பேர். அந்த மாதிரி நியூஸ் சேனலில் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுக்கு ஒரு ஸ்லாட். அது மொத்தமாக அன்றைக்கி வந்து ஃபுல்லாக இருக்க டயத்தை அவங்க வாங்கிடுவாங்க. மற்ற நியூஸ் போடுவாங்க, ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து இதாக தான் இருக்கும். லைவ் அவங்க கொடுக்குற லிங்கே அவங்க தான் கொடுப்பாங்க. ஓ, லிங்கே அவங்க தான் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட 63 ட்ரோன் ஓடிட்டு இருந்துச்சு. லிங்க் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்குற பஞ்சு, அவங்க கொடுக்குறதான் ஆடியோ. முந்தையெல்லாம் ஊரில் திருவிழாவுக்கு பார்த்தீங்க, கட்சி கூட்டங்கள் நடக்கும், காலை நைட்டு நடக்கும். ஒரு முக்கியமான திடல்களில் நைட்டு இன்றைக்கி முக்கியமான பேச்சாளர் வருவாங்கன்னா காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோக்களில், குதிரை வண்டிகளில், ரிக்ஷாக்களில் மைக் செட்டை கட்டி இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து முக்கிய பேச்சாளர் பேச வர்றாரு அப்படின்னு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஊருக்கு அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு வேலையை பண்ணுவாங்க. அந்த வேலையை ஊடகங்கள் செஞ்சிச்சு. காலையில் அவர் வந்து 9 மணிக்கு வர்றாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 மணிக்கு அந்த இடத்த கொண்டு போய் லைவ் போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இல்லை, குறிப்பிட்ட ஒரு பெய்டு பண்ண சேனல் மட்டும். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில சேனலுக்கு பெய்டு பண்ணி அதை வந்து லைவாக போடுறாங்க. சில சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்மளும் வந்து டிஆர்பிக்காக பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அவங்களும் போடுறாங்க. போட்டி சேனல் இதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் காலை 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டான். 5 மணிக்கு உங்கள் விஜய்னு பாட்டு காலங்காத்தால கோயில் திருவிழாவில் போடுற மாதிரி 5 மணிக்கே போட்டான் பாட்டை. நமக்கே எரிச்சல் ஆகுது அந்த மாதிரி இதை போட்டு 5 ப்ரோமோட் பண்றாங்க. 5 மணிக்கு போட்டு நாமக்கல்ல காட்டுறான். நாமக்கல்ல பார்த்தா ஒருத்தர் டீ சாப்பிட போறாரு, ஒருத்தர் வந்து காலைல வேலைக்கு போறாரு, மக்கள் திரளுக்குறாங்க, கூட்டமாக வர்றாங்க. சொல்லுங்க ரமேஷ், இப்போ எங்க இருக்கு? நான் நாமக்கல்ல இருக்க ரமேஷ், இப்பதான் ரமேஷ் வந்துட்டு இருக்காங்க ரமேஷ், சொல்லுங்க சுரேஷ் அப்படின்னு காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கும். அப்போ அது பார்க்குறப்ப என்ன ஆகும்னா ஒரு பெரிய இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுது போல, நாமக்கல்ல ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுதுன்னா மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்கார்றவங்க அவங்கள மனரீதியாக தயார்படுத்தி கொண்டு வரக்கூடிய வேலையை ஊடகங்கள் செஞ்சு. ஹாலிடே வேற அன்னைக்கு வேற. ஆமாம், ஹாலிடே வேற தெளிவாக பண்ணிச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், பொறுப்பான ஊடகமாக இருந்தால், மக்கள் நலன் சார்ந்த ஊடகமாக இருந்தால் நீங்கள் காசு வாங்கிட்டு போடுங்க. இன்னைக்கு சேட்டலைட் சேனல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, சம்பளம் கொடுக்க முடியல, மாதம் ஆளை தூக்குறீங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே மீறி குறைந்தபட்சம் கொஞ்சம் சமூக அக்கறை வேணும். நீங்கள் விஜய் வந்து 8:30 மணிக்கு தான் இங்கே கிளம்புறாருங்கிற செய்தி எந்த ஊடகமாக போட்டுச்சா? 5 மணி நேரம் தாமதமாக வருவான்னு எந்த செய்தியாக போட்டுச்சா? நீங்கள் காலையில் அவர் இருந்துச்சாரு, பல்லு விளக்கிட்டாரு, பாத்ரூம் போயிட்டாரு, இட்லி சாப்பிட்டாரு, சார்ட்டர் ஃப்ளைட் ஏறிட்டாரு, கையில் வெள்ளை கலர் பேக் வச்சிருக்காரு, பச்சை கலர் போட வச்சிருக்காங்கலாம் போட்டிங்கல்ல. அவர் 8:30 மணிக்கு தான் கிளம்புனாருங்கிறது எந்த ஊடகமாக போட்டுச்சா? ஏன் லேட்டாக வர்றான்னு போட்டிங்களா? நாமக்கலுக்கு ஒரு 4 மணி நேரம் தாமதமாக வர்றாரு அப்படின்னு அந்த செய்தியை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட்டம் கலைஞ்சிருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமா. அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த கூட்டத்தை களைவிடாமல் இருக்கிறதுக்கு பாட்டை போட்டு ஒரு டெம்ப்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வேலையில் என்ன பண்ணுறான்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் நின்று டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து 41 பேர் இறந்துருக்கு. இதுக்கு முக்கியமாக காரணம் வந்து ஊடகங்களும் சில காரணம். அதைத்தான் அஜித் நம்ம அஜித்தை வந்து கார் ரேஸ் விளாண்டுட்டு இருக்காரு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த பேசின விஷயங்களில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காரு, பார்த்துருக்காரு. ஊடகங்கள் செஞ்ச கூத்தெல்லாம் கேட்டுட்டு ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு. ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருந்துட்டு ஊடகத்தை குறை சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அவரும் சொல்கிறார் இந்த மாதிரி ஊடகங்களுடைய பங்கு முக்கிய பங்கு. அப்போ இந்த வேலையை செய்கிறாங்க. சில பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னே விஜய் கட்சிக்கார் வந்து அஜித்தை கமெண்ட்ஸில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாருங்க, விஜய் ரசிகர்கள் இந்த பார்த்தீங்களா, தலைக்கு ஒன்று. இப்போ விஜய்க்கு தளபதிக்கு ஒரு பிரச்சனைனா தலை வந்துட்டாரு, அதில் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. இவன் எதுக்காக தான் இவங்க தற்கொலைன்றாங்க. அவங்கள வந்து ஒரு புத்திமச்சல் இருக்காரு, போய் படிக்கப்பாரு, வேலைக்கு போ, உன் வாழ்க்கையை பாரு, உங்கள் அப்பா அம்மாவை பாரு, உனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அதை அடைகிறதுக்கு வழியை பாரு, சினிமா நடிகை முன்னாடி கூட்டத்தை சேராத, சேர்ந்து உயிரை விட்டுறாத அப்படிங்கிறது தான் இருந்தாலும் சொல்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தியா, தளபதிக்கு சப்போர்ட்டாக தலை வந்துட்டாரியான்னு அதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது வந்து இதுக்கு பொறுப்பு எல்லாரும் தான், பொதுமக்களுக்கு பொறுப்பு இல்லையா? அதில் நீங்கள் ஏன் போய் கூட்டத்தை 8 மணி நேரம் 7 மணி நேரம் சாப்பிடாம ஏன் நிற்கிறீங்க? 1 மணி நேரம் நில்லுங்க, 1/2 மணி நேரம் நில்லுங்க, உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா கிளம்பி வந்துருங்க, ஏன் நிற்கிறீங்க? ஒரு நடிகர் தானே, அவர் வானத்துலேருந்து குதிச்சு வந்த தேவதூதர் அவர், இல்லை சொந்தத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரரா, இல்லை இந்தியாவுடைய பார்டரில் நின்று இப்போ ஏதாவது பெரிய சாதனை பண்ணி வந்த சாதனையாளரா, இல்லை இந்தியாவுக்கு ஏதாவது பதக்கங்கள் வாங்கி கொடுத்த பெரிய ஒரு போட்டியாளரா? ஒரு சினிமா நடிகர் தானுங்க அவர், கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ போய் சாகுறீங்க கூட்டமாக சேர்ந்து?
இப்போ இந்த பொறுப்பு நம்ம மக்களுக்கு இல்லையா? மூத்த குடி, முன்னோர் குடி, தமிழ் பெருமை, தமிழ் தொன்மை, நாகரிகத்தின் உச்சம் பேசிட்டு இருக்க நம்ம 41 பேர் நடிகனை பார்க்க போய் இறந்துருக்கோம். இதுதான் எல்லாருடைய வேதனை. அந்த 41 பேர் இறந்ததுக்கு அந்த நடிகன் பண்ண ரியாக்ஷன் இருக்குல்ல, தெரிச்சு ஓடுனது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மேல உள்ள தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தான் மேல் ஒரு தவறு நடந்திருக்கு, தாமதமாக வந்தது ஒரு காரணம், கூட்டத்தை சேர்த்து வச்சது காரணம், கூட்டம் வந்து கலையாமல் பார்த்துக்கிட்டது நம்ம காரணம், இதெல்லாம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? இதை பற்றி என்னைக்காவது நாளைக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுருக்காரா? அன்றைக்கி அடுத்த நாள் 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு. சிஎம் சார் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை வந்து வீட்டில் பிடிங்க, நான் வீட்டுக்கு மொட்டை மாடில் தான் இருப்பேன், வீட்டுக்கு கீழே தான் இருப்பேன், நேராக வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அவர் கையில் விலங்கோட எடுத்து சினிமா படமா இது? ஜீப்பை எடுத்துக்கிட்டு கையில் விலங்கோட வந்து முதலமைச்சர் கதை திறந்து ஹாஸ்பிட்டல் இழுத்து போகிற சினிமாக்கார மாதிரியே பேசியிருக்காரு பாருங்க, நடிகை மாதிரியும். இதுதான் சொல்கிறோம், இன்னும் வந்து நடிகராக தான் இருக்கிறாரு. அப்போ நீ பகிரங்கமாக அன்றைக்கி 3ஆவது நாள் வீடியோ போகிறப்ப என்ன கேட்டிருக்கணும்? அந்த மதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டிருக்கணும். நானும் ஒரு காரணம், குறைந்தபட்சம் நானும் ஒரு காரணமாயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே நாங்கள் காரணம் இல்லைன்னு. எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும் அவரால். இப்போ இவர் ஏன் அப்படி ஒரு இந்த மனநிலையே இல்லாத காரணம் என்ன நினைக்கிறேன்? தான் மீது தவறை முதலில் ஒத்துக்கொள்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக, நிச்சயம். அந்த தைரியம் இல்லையே. நீங்கள் அரசாங்கத்தின் மீது காரணமே இருக்கட்டும், உங்கள் மேலே தப்பே இல்லையா? விஜய் அளவுக்கு ஈக்குவலாக கூட ஒரு ஸ்டார் தான் அஜித். அவரே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது இவருக்கு அப்படி ஏன் அந்த மனசு வர மாட்டேங்குது? தான் மீது ஒன்றும் தவறு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தான் செய்த தவறை கூட ஒத்துக்கொள்றதுக்கு ஒன்றும் தைரியம் இல்லாத ஒரு நபராக இருக்கு. நானும் ஒரு காரணமாக போயிட்டேன் இந்த சம்பவத்துக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் மன்னிப்பு கேட்டால், நீங்கள் காலில் விழுந்தாரு, கதிர் எழுந்தாரு, உருண்டாரு, பிறண்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு, சாப்பிடல, முடி வெட்டலை, 2 நாள் பட்டினியாக கிடந்தாரு, அப்படி இப்படின்னு என்னமோ கதை சொல்கிறாங்க. ஏன் பொதுமக்களை பார்த்து மன்னிப்பு கேட்டால் என்ன? உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம் எல்லாரும், இந்த கட்சியை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். பகிரங்கமாக ஒரு வீடியோ போடுங்க, பத்திரிகா சந்திக்கிறது தான் உங்களுக்கு பயம். ஒரு வீடியோ போட்டு இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு காரணமாயிட்டேன், எனக்கு மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? முதலமைச்சர் பதவி இருக்கிற ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரா இல்லையா? அது எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் தான் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு காவலாளி அடித்து கொலை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு என் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு காரணம், அதுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய நானும் ஒரு காரணம், மன்னிப்புக்கங்கன்னு ஓப்பனாக கேட்குறாரு. அதுக்கு ஒரு விசாரணை நடக்குது, சிபிஐக்கு போயிடுச்சு. அந்த சிபிஐ விசாரணை நீங்கள் என்ன கேட்டீங்க? இது சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிடியில் இருக்குது, அதனால் வந்து இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு. நீங்கள் இன்னைக்கு சிபிஐ கேட்குறீங்களே. ஆனால் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்கவே இல்லை, ஒரு தனிநபர் ஆணையம் வேணுன்ற மாதிரி தான் கேட்டிருந்தோம். இல்லை, இவங்க தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு எஸ்ஐடி போடுங்கன்னு கேட்குறாங்க. இவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புன்னு 2 பேரை கூட்டு போயிருக்கீங்க, அதை யார் கூட்டு போனால்? அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க வந்து நாங்கள் கையெழுத்தே போடலைன்றாங்க. இவ்வளோலாம் இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த அஜித் பேசுகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு நெத்தியடியை கொடுத்துருக்காரு பொதுமக்களுக்கு, எல்லாத்துக்கும், விஜய் ரசிகர்கள், சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோவை பார்க்க வேண்டியது. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கடா அப்படின்றதான் சொல்கிறார். அவருக்குமே சொல்கிறார், என்னுடைய படங்களுக்குமே நீங்கள் வந்து எப்படி எஃப்எஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தொடர்ந்து பேசுகிறார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பாருங்கள். ஏன் விஜய் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து 2 விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று போதை, ஒன்று ஜாதி. போதைக்கு நிறைய இன்றைக்கி சின்ன பசங்கள்லாம் அடிமையாகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜாதி மத பிரச்சனை அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த 2 விஷயத்தை விஜய் ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அவரும் நிறையா ஆயிரக்கணக்கான மேடையெல்லாம் பேசலை, 5 மேடையெல்லாம் பேசியிருப்பார். அது 3 நிமிஷம் தான் பேசுவார். அந்த 3 நிமிஷத்தில் அவங்க பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை அழிச்சிரும், அதை நீங்கள் வந்து விட்டுருங்க. அரசியலுக்கு வராத அஜித் சொல்கிறார், அரசியலுக்கு வராத அஜித் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், உங்கள் கேரியரை பாருங்கள், வாழ்க்கையை நல்லா செட்டிலாக பாருங்கள் அப்படின்னு அரசியலுக்கு வராத ஒரு நடிகர் சொல்கிறார். அரசியலுக்கு வந்த நடிகர் பிளேங்கிசி விடுறார். மேடையில் பிளேங்கிசி விடுறது, தலையில் துண்டை கட்டுறது, ஆட்டின் விடுறது, அவங்கள வந்து டெம்ட் ஏற்றுறதுக்காக. நீங்கள் வாரியர்ஸ்க்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? போர்க்களத்தில் இருப்பவர்கள் வாரியர்ஸ். அவங்களை ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே மரத்து மேலே தான் இருக்கிறாங்க. அவங்க ஏற்றி விட்ட பிறகு ஜம்ப் பண்ணுறாங்க அங்கேருந்து கீழே. நம்ம தளபதி சொல்லிட்டாரு. குறைந்தபட்ச அடிப்படை ஒரு பொறுப்பு கூட இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் விஜய். அதான் நம்ம திரும்பி சொல்கிறோம். அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து ஒரு 16-17 வயசு பசங்க அந்த வயசில் அப்படித்தான் இருப்போம். நம்மளுமே அப்படித்தான் இருந்திருப்போம் கண்டிப்பாக. ஆனால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? கட்சின்னு ஒரு தலைவருக்கு இருக்கு. இன்னும் இப்போ தலைவர் ஆகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தால் இப்போ தலைவர் ஆகிட்டீங்க. நடிகராக இருக்கப்போ கூட நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, சாலை தூக்கி வீசி எறிங்க, ஆட்டின் விடுங்க, ஃப்ளேங் வீசி விடுங்க, என்ன வேணாலும் வண்டி தொலைஞ்சிட்டு போங்க. ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு நாள் கூத்தோட முடிஞ்சிடும். நீங்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு வர்றப்போ தானே நமக்கு பயமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த இங்கே ஆட்கள்லாம் வந்து அமைச்சராக என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? இப்போ அஜித் விஜய் 2 கம்பரிசனே பாருங்களேன். ஒருத்தர் அரசியலுக்கு வராத ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் கேரியரை பாருங்கள்.
அரசியலுக்கு வந்து தலைவரான ஒருத்தர் சொல்றாரு, பிள்ளைங்க சொல்றாரு. 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் இதுதான், பக்குவம் இதுதான். அப்படி அந்த உங்களுக்கு பின்னாடி வந்த கூட்டத்தை நீங்கள் அரசியல் படுத்தல. அரசியல் படுத்துறது கூட என்ன விட்டுருங்க, அதான் ரொம்ப லாங்கு. இவரே முதல்ல அரசியல் படணும். அரசியல் படுத்துறதுக்கு இவர் முதல்ல அரசியல் பண்ணணும். அந்த கூட்டத்தை நீங்க வந்து ஓரளவுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை போதை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நீங்க ஏதாவது போற போக்குல இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு ஒரு சின்ன வார்த்தை நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கேட்பாங்க. கண்டிப்பா, நிச்சயமா. அதை நீங்க சொல்லிருக்கணும். சாதி மதத்துக்கு எதிராக நம்ம இருக்கக்கூடாது. பெரியாரை கொள்கையில வச்சிருக்கீங்களா? ஏன் நீங்க வந்து பெரியாரை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? பெரியாருடைய கொள்கையை பேசிருக்கீங்களா? பெண்ணடி பத்திரத்துக்கு எதிராக பேசிருக்கீங்களா? மூடநம்பிக்கைக்கு எதிராக பேசிருக்கீங்களா? சாதி ஒழிப்புக்கு எதிராக பேசிருக்கீங்களா? ஏதாவது பெரியாருடைய வார்த்தை ஒரு வார்த்தையை மேடையில் பேசிருக்காரா? ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசிருக்காரு. ஏதாவது பேசிருக்காரா? ஏன் பேசல? ஆணவ படுகொலைக்கு எல்லா கட்சியிலும் கண்டனம் தெரிவிச்சாங்க, நீங்க ஏன் பேசல? அதே நேரத்தில் அஜித்குமார் கொலைவருக்கு நேரம் போய் பார்க்குறீங்க. ஏன்னா இங்கே போனால் ஒரு சாதி உங்களை எதிர்த்துருவாங்க, ஓட்டு கொடுக்காது. ஆட்சிக்கு வர்றது கட்சியை ஆரம்பித்து என்ன சொல்கிறது, முதல் ரவுண்ட்லேயே தள்ளாட்டமாக இருக்கு. அதை தான் பார்க்க வேண்டியது. இதில் வந்து தொடர்ந்து பேச அஜித் பேசிய அந்த விஷயங்கிறது வந்து யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம். திரைப்படத்திலிருந்தே ஒரு குரல் எழுந்திருக்கு, நடிகரை நடிகராக பாருங்கள், கொண்டாட்டத்தை தேட்டரோட விட்டுருங்க, தேட்டருக்கு வெளியில் கொண்டாடாதீங்க அப்படிங்கிறதான் அஜித் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த படிப்பிலிருந்து எடுத்திருக்காரா, இல்லை இயல்பாவே ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயத்துக்கு 2011 மன்றத்தை கலைச்சிட்டார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆக போகுது நெருக்கி. 15 வருஷமா தன் மன்றத்தை வச்சுக்கிட்டு அதில் அவன் கை காசை போட்டு செலவழிச்சுக்கிட்டு, அவன் லீவு போட்டுக்கிட்டு, அவன் வேலையை விட்டுட்டு. இல்லை, அவர் நிறைய உலக நாட்டில் சுற்றுறனால அப்படி ஒரு பக்கம் வந்துருச்சோ? இல்லை, 2011 எடுத்துட்டார் அந்த முடிவை. 2011 நம்ம பார்க்க வந்து ஒருத்தன் அடிச்சு கீழே வந்துடுறான், மழு கட்டுறான், கேட்டு மேலே ஏறுறான், காசு செலவழிக்கிறான், பேனர் கட்டி விழுந்துடுறான், இறந்து போகிறான். அதெல்லாம் இவர் யோசிக்கிறாரு. நம்ம யாரு? நம்ம ஒரு நடிகன், நமக்கு இது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு இன்ஜினியர் மாதிரி. நம்ம நடிகருடைய நடிக்கிறது நம்ம வேலை. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு 200 கொடுத்தீங்கன்னா படங்களாக இருந்தால் வந்து தேட்டரில் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கும்பலாம் கிடையாது அப்படிங்கிறத 15 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்துட்டார். அப்போ அரசியல் அவருக்கு வாய்ப்புகள் வந்தப்போ வேணாங்கிறார். அதைத்தான் வந்து இன்னைக்கு சொல்கிறப்ப இதை வந்து பார்த்தீங்களா எல்லாரும் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. அப்போ தெரியுது அரசாங்கத்துக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் தான் பொறுப்பு. ரொம்ப நாள் கழிச்சு பேட்டி கொடுத்துருக்காரு. அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் கடுமையாக நடந்து கொண்டிருந்தால் சில விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இது அஜித் ஸ்டேட்மெண்ட் சொல்லி இல்லை, நான் சொல்கிறேன், அஜித் நான் சொல்கிறேன். கடுமையாக நடந்து கொண்டா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, கரூருக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தாமதமாக வர்றாரு, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் நிப்பாட்டி நீங்கள் இங்கேயே பேசிட்டு போங்கன்றாங்க. இல்லை முடியாது, நாங்கள் அங்கே தான் பேசுவோம், அங்கே தான் லைட்லாம் செட் பண்ணிட்டோம், அங்கே தான் ஜென்ரேட்டர் வச்சிருக்கிறோம், அங்கே தான் கேமரா வச்சிருக்கிறோம், அங்கே தான் என்னோட ஆடியன்ஸ் நிற்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மீறி உள்ளே வர்றீங்க. ஒன்றும் அங்கே தடுத்து கைது பண்ணி தான் என்ன நடந்திருக்கும், அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுவீங்க, அந்த இடத்துல உட்காருவீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, போலீஸ் எங்களை உடனே போய் சொல்லிச்சு, அதனால தான் கரூர்லேருந்து கிளம்பி வந்தோம். போலீஸ் வர வேணாம் தடுத்தப்ப ஏன் வந்தீங்க? எஃப்ஐஆர் அதான போடப்பட்டிருக்கு. நாங்கள் எஃப்ஐஆரில் தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆரில் நாங்கள் தடுத்தும் உள்ளே வந்தாங்கிறது தான். இப்போ அதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கலாம். எப்படி பெரம்பலூரில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ண மாதிரி அதை கேன்சல் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் கடுமையான அன்னைக்கு அந்த இடத்துல அவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். சம்பவம் நடந்தவொடனே திருச்சியில் வைத்தியவும் சார்ட்டர் ஃபைட்டில் அவர் தப்பி போக விடாமல் அங்கேயே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும். பல்வேறு அரசு சார்ந்த மற்ற